இப்போதைக்கு நீங்களுக்கு என்னன்னா நாய்களை அடிச்சு கொண்டு இந்த நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். அப்ப பயோகேஸ் பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, பெரும் லாபம், அவனுக்கு லாபம் வரும். அப்ப நாய்களை அடிச்சு கொள்ள போறாங்க. அப்ப நாய்களை அடிச்சு கொள்ளும்போது மக்கள் அதுக்கு பாதுகாப்பா நிக்க கூடாது. இப்பவே அதுக்கு மூல செலவை செய்யறதா இங்க நடக்கிறது. இது உடனே மக்கள் எல்லாம் விரட்டப்படும் பொழுது கூட இவ்வளவு கோபம் எல்லாம் வரல. கோபிநாத் பேசுறாரு, உங்களுக்கு சார் கோபிநாத் என்ன பண்ணாரு? என்ன புடுங்க கோபிநாத்? நான் பேசியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் மக்கள் அவங்களோட வாழ்விடத்துல இருந்து இந்த பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு நான் சொல்ல நொட்டிருக்கலாம்ல. கோட்டை கழட்டிடுவாங்க. அப்ப தெரியுது கோட்டை கழட்டிடுவாங்கன்ட்டு. கோட்டை தாண்டக்கூடாது. அப்புறம் ஒரு வாயிலா ஜீவன்களை கொலை பண்ணலான்ட்டு உட்காந்து நீ சோ நடத்திட்டு இருப்பீங்க. என்ன மாதிரியான உளவியல் இதெல்லாம்? நீ உண்மையாவே நான் நியாயவாங்க. நான் பிரச்சனைக்கு என்ன அந்த ஒரு நடுவில் ஒரு எபிசோட போடாம விட்டானுங்கல்ல. என்ன எபிசோட? ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜா இல்லையா? இதை போடுறதுக்கு உனக்கு துணிவு இருந்துச்சா? நீங்களா என்ன பாரு. அப்ப என்ன அஜெண்டா செட் பண்ற? இங்க உட்காந்துக்கிட்டு இந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவா அஜெண்டா செட் பண்றதுக்கு மக்களை வெறியாக்கிட்டு இருக்க. நாய் மேல வெறி. அதான் நியூஸ் மீடியாஸும் பண்ணுது. தொடர்ச்சியா நாய்க்கடி எல்லாத்தையும் வீடியோ போட்டு காட்டும்போது நாய்கள் நாய் கடிக்குது போல எல்லா நாயும் கடிக்கும் போல உளவியல் பிக்ஸ் ஆகுது அவனுக்கு. அப்ப நாய்களை பார்த்துட்டே முறைச்சிட்டே போவான். இந்த நீயா நான் குப்பத்தனமான ஒரு ஷோ.